வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு பேப்பர் 1ல் செக்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸில் இது 14வது கொஷினாக பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நாளாக டிஎன்பிசி பார்த்துட்ருந்தோம். இப்போ டிஆர்பி பார்க்குறோம். இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து கம்மியாக தாங்க நடத்தியிருப்பாங்க. அதனால் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிசி பார்த்துட்ருந்தேன். அந்த டிஎன்பிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிசி கொஷின் பார்த்தாலுமே இந்த டிஆர்பிக்கு எப்படி நம்ம கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டிஎன்பிசி கொஷின் பார்த்தாலுமே அந்த ஆங்கிளில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஏன்னு இப்போயே உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா கொஷின் வந்து டிஎன்பிசியில் வந்த மாதிரியே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த டிஎன்பிசின்னு இல்லைங்க, வேறு எந்த போர்டு இருந்தாலுமே கொஷின் பேப்பர் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன்று அந்த கொஷின் ஸ்டாண்டர்டு அந்த இதுக்கே நம்ம மைண்ட் செட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு. ஏன்னா ஒரு கொஷின் தெரிஞ்சு ஒரு இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் வராது நம்மளுக்கு தெரியும். அந்தளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கோசம் தான் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க சொல்கிறேன். சரி வாங்க, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது? இது நான் எப்பயுமே இந்த சென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வருங்க, வரலாம். ஏன்னா வரும்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. அதில் வந்து மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுமே ஓரளவுக்கு கேட்குறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளதுன்னா அருணாச்சல பிரதேஷ். அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் அது பெருசாக இருந்தாலுமே நம்மளுக்கு அங்கே பாப்புலேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக வர்கீஸ் குரியன் என்பவர் இந்தியாவில் டேஸின் தந்தை என்று கருதப்படுகிறார். இவர் தான் பார்த்திங்கன்னா வெள்ளை புரட்சி, அதாவது பால் சார்ந்த பொருட்கள் உற்பத்திக்கு முதன்மை காரணமாக இருந்தால் இவர் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் வர்கீஸ் குரியன். சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் அமைச்சகத்தின் கீழ் இந்திய காடுகள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை உருவாக்கப்பட்ட வருடம். இது கொஷின் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேர்டிங் வந்து அதில் பொருள் தராத மாதிரி இருக்குங்க. அது மாதிரி சமயத்தில் நீங்கள் இங்கிலீஷில் பாருங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து ஆன்சர் 1987. கருப்பு தாது என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு தாது என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வெப்ப வானிலை காலம் டேஸ் மாதங்களுக்கு இடையில் உருவாகிறது. உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் முடிஞ்சுன்னா அந்த எப்பயுமே நம்மளுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்போ நம்மளுக்கு மே மாதம் லீவ் விடுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த மே மாதம் பக்கமாக நியரஸ்ட்டாக எது இருக்குன்னா இதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்ப வானிலை காலம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே மாதங்களுக்கு இடையில் உருவாகிறது. அது 0 டிகிரி அட்சரேகையில் டேஸ் மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட இரவாக இருக்கும். 0 டிகிரி அட்சரேகையில் 12 மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட இரவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து டேஸ் ஆனது திடத்துகள்களின் சேர்க்கை கொண்ட தலை மற்றும் வாயுவினால் நீண்ட மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உருவாக்கப்பட்ட வால் ஆகியவற்றால் அமையப்பெற்றுள்ளது. இதுக்கு வந்து வால் நட்சத்திரம். இது ஒரு சில கொஸ்டின்லாம் ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கிட்டே போதுங்க. நீங்கள் அந்த இது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் ஒரு கொஞ்சம் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி எக்கச்சக்கமான கொஷின் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி திடீர்னு ஒரே ஏரியாவிலேருந்து நிறையா கொஷின் கேட்டுருவாங்க. அது வந்து ஏன்னா இவங்க கொஷின் எடுப்பாங்க, அந்த கொஷின் பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. திடீர்னு அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. காரணம் ஒரு ஏரியாவிலேருந்து ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டாங்கன்னா இந்த அளவுக்கு வராது. இப்போ எடுத்ததுனால இந்த கொஷினில் பாருங்கள், 5 ஆண்டு திட்டத்தை தொடர்பாக ஒரு 6 கொஷின் பக்கமாக வந்திருக்கும். இது மாதிரி ஒரு சில டைம் ரேராக வந்துருங்க. இது 2வது 5 ஆண்டு திட்டத்தின் பொழுது தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலைகள். இந்த 5 ஆண்டு திட்டமே அந்த 13 கேளம் இருக்குங்க. அது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. வருஷம் எதுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க, அந்த இலக்கு எவ்வளோ, அது முக்கிய நோக்கம் என்ன, இதை மட்டும் பார்த்துங்க. இந்த ஆங்கில பார்த்துங்க போதும். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த இரும்பு எஃகு ஆலைகள் வந்து 2ஆம் மந்திரத்தில் தொடங்கப்பட்டிருக்காங்க. அதில் பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா இது எல்லாமே 2வது 5 ஆண்டு திட்ட காலம்.
சேலம் செயில் சொல்லுங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து செயில் வந்து 1972 சேலத்தில் தொடங்குறாங்க. இது மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் அந்த மலைகள், தாதுக்கள் எங்கே கிடைக்கிது, பயிர் வகைகள் இதில் தான் கேட்பாங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 2 கொஷினாச்சும் கேட்பாங்க. அதாவது 8வது 5ஆம் திட்டத்தின் ஆண்டொன்று வளர்ச்சி இலக்கின் சதவிகிதம். இது மாதிரிலாம் ரொம்ப ரேர் தாங்க. என்ன படித்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இதில் இப்போயே நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. சரி, அடுத்த கொஷின் வந்து தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். இது மாதிரி கொஷின்லாம் இன்னொரு ஆங்கிளில் கேட்பாங்க. திடீர்னு வந்து அப்ரிவேஷன் கேட்பாங்க. அந்த மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து NREGS வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 2006. அடுத்தது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் 3ஆம் நிலைத்துறை. அது செக்டாராக பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 5 செக்டாராக பிரிச்சிருப்பாங்க. அந்த எந்தெந்த செக்டாரில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா போதும். வாணிபம் மற்றும் வங்கித்துறை. அடுத்த இந்தியாவில் 5 ஆண்டு திட்டத்தின் விடுமுறை காலம் 50 ஆரம்பிச்சிருப்பாங்க. 50 to 55, 55 to 60, 65, 60 to 65. அது அப்புறம் அந்த போர்கள், அந்த இது பொருளாதார வீழ்ச்சி, அந்த மந்த நிலை காணப்பட்டதுனால அப்போ வந்து ஓராண்டு திட்டமாக செயல்படுத்தினாங்க. 66 to 69. விடுமுறை காலத்துக்குனா அது அப்போ வந்து ஓராண்டு திட்டம் தாங்க கொண்டு வந்தாங்க. 66 to 69. இந்தியாவில் 9வது 5ஆண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சி குழுமம் அங்கீகரித்த ஆண்டு வந்து 1999 பிப்ரவரி 1999. அடுத்த இந்தியாவில் 5வது 5ஆண்டு திட்டம் முடிவு செய்யப்பட்ட ஆண்டு 1978. இப்போ அந்த 5 வருஷமாக தான் வரும். அந்த 65லேருந்து பிரேக்கப் ஆகி நம்மளுக்கு மாற்றி வர ஆரம்பிச்சிருங்க. அடுத்த கொஷின், தேசிய திட்டக்குழுவானது இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. இது மாதிரி ரொம்ப ரேராக தாங்க இது மாதிரி கொஷின் ஒரே ஏரியாவிலேருந்து எடுக்கிறதுனா அது ஒரு சில மிஸ்டேக்னால ஆயிரும். அதனால் பயந்துக்காதீங்க. ஓகே, அடுத்த கொஷின், தேசிய திட்டக்குழு இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. சுவாமி விவேகானந்தரின் தலைமையில் ராமகிருஷ்ணா மிஷனுடைய முக்கிய பங்களிப்புனா வேதாந்த சித்தாந்தம், வேதாந்தா ஃபிலாசபி தான் அந்த சுவாமி விவேகானந்தர் தலைமையில் அதில் முக்கிய பங்களிப்பாக இருந்துச்சு. மாநில அரசின் நிர்வாகத்துறை. இதில் நீங்கள் ஒரு சின்ன இது தாங்க, அவன் என்ன கேட்குறான்னா திடீர்னு நம்மளுக்கு எடுத்தோன்னு நான் யாருமே யோசிக்காமல் சிஎம் போட்டுறாதீங்க. இங்கே வந்து த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அதுதான் முக்கியம். அதை பார்த்து வச்சுங்க. மாநில அரசு நிர்வாகத்துறை அதிகாரம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர்களுக்கு அதிக பவர் கொடுத்ததுனால தான் இப்போ இங்கே நம்மதில் அரசாங்கத்திற்கும் கவர்னருக்கும் நிறையா முரண்பாடுகள் இருக்குது. அடுத்த அரசியலமைப்பில் மக்களுக்கு அடிப்படை கடமைகள். நான் ஏற்கனவே அந்த டிஎன்பிசி வீடியோலே சொல்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேர் பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், நெறிமுறை கோட்பாடு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. அடிப்படை கடமைகள் வந்து எந்த சரத்துனா 51A. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சி காலத்தில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியில் இருந்தவர் யார்? 1857 வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்சி நடந்துச்சு. அப்போ வந்து லார்ட் கானிங் பிரபு அவர் தான் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். ஒரு கீவேர்ட்ஸ் தாங்க, அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் வந்து உச்ச நீதிமன்றம். ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உரிமைகள் பறிபடும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பாதுகாக்கிறதுனால தான் அது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவல்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி கள்ளிக்கோட்டை துறைமுகத்தில் வாஸ்கோடகாமா வந்திறங்கிய ஆண்டு. இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், வந்து இறங்கிய ஆண்டு. இது ஏன்னு பின்னாடி கொஸ்டினில் பார்ப்போம். கள்ளிக்கோட்டை துறைமுகத்தில் வாஸ்கோடகாமா வந்து இறங்கிய ஆண்டு கேட்டிங்கன்னா 1498 மேவில் வந்திருப்பாருங்க. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் இந்த வம்சத்தை சார்ந்தவர். இதை ஹிஸ்ட்ரியில் வந்து ராஜபுத்திரர்கள் கொடுத்துருப்பாங்க.
அதில் இந்த கொஷின் வரும். அது வந்து துளு வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர் வந்து 4 வீடாக இருப்பாங்க அவங்க. சங்கம், சாலுவம், துருவம், ஆரவீடுன்னு சொல்லிட்டு. அதில் துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். அதே மாதிரி அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்தின் அடிப்படையில் பொருளாதார அவசர நிலை பிரகடனப்படுகிறது? இந்த நெருக்கடி பொறுத்த வரைக்கும் 3 கொஷின் தாங்க. 360 பொருளாதாரம், 352 தேசியம், 356 வந்து பார்த்திங்கன்னா மாநில நெருக்கடி. இந்த 3 தாங்க நம்மளுக்கு. ஏன்னா இது மாதிரி கொஷின் நீங்கள் பார்க்கும் போதே ஒரு டக்குன்னு, ஏன்னா கம்பேர் அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நிறைய அதாவது நம்ம படிக்கலாம்னா எங்கேயோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும், கேட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ண ஈஸியாக இருக்குங்க. அது 3 எமர்ஜென்சி தான் ரொம்ப முக்கியமானது. தேசிய, மாநில, பொருளாதார நெருக்கடி, அதை பார்த்துக்குங்க. இசையில் 7 சுரங்களின் மேதை என்று அழைக்கப்படுவர் வந்து கரிகாலன். அடுத்த கொஸ்டின் வந்து, இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பு இவ்வகை அரசாங்க முறையேற்றுள்ளது. அது இந்திய கூட்டாட்சினாவே நம்மளுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்தது தான் நம்மளுக்கு இந்திய கூட்டாட்சி. அடுத்த கொஸ்டின் வந்து, இந்திய அரசியலமைப்பிற்கான பிரதான ஆதாரங்கள் எந்த சட்டத்தில்னா 1935ஆம் ஆண்டு சட்டம். அது அடிப்படையில் தான் அந்த இந்திய அரசியலமைப்பு பிரதான ஆதாரங்கள் எடுக்கப்பட்டது. இந்தியாவில் போர்ச்சுகீஸின் முதல் குடியேற்றம் இங்கே தான் நான் சொல்கிறேன். ஏன்னு இன்னொரு கொஷின் நோட் பண்ண பார்த்தீங்களா? வாஸ்கோடகாமா வந்து 1498. இங்கே தான் அது வந்து இறங்கிய ஆண்டு வரை. இது வந்து குடியேற்றம் அமைந்த இடம், முதல் குடியேற்றம். அதுக்கு தான் சொன்னேன். அந்த கொஷினை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிருமோ அதுதான். நான் படிச்சிருப்போம். திடீர்னு வாஸ்கோடகாமா 1498 வந்தார், கள்ளிக்கோட்டை வந்துடுதுன்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. இங்கே தான் அவங்க என்ன கேட்குறாங்க, முதல் குடியேற்றம் அமைந்த இடம் தான் கேட்டுக்கிறாங்க, கொச்சி. இங்கே தாங்க நம்ம தப்பு பண்ண விஷயம். ஒன்று, நம்மளே இந்த டெஸ்ட் பேஜ் எதுக்கோசரம்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்னா அதை நீங்களே இது மாதிரி அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலும் அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 1972 பச்சை தலைப்பாகை கொண்ட விவசாயிகளின் போராட்டம் நடத்தியவர் நாராயணசாமி. அடுத்த மதுரையின் நாயக்கர் வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் வந்து விஸ்வநாதன் நாயக்கர். ஒரு 3 பேர் தாங்க ஃபேமஸாக இருப்பாங்க. அந்த இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அன்னி பெசன்ட் அம்மையார், இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எனக்கு தெரிஞ்சு 2 டைம், இது 3ஆவது டைமாக பார்க்க பாருங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு நிறுவினார்? சென்னை. திலகர் வந்து மும்பையில் நடத்திருப்பாங்க. இங்கே வந்து சென்னையில் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் மெட்ராஸில் நிறுவனாங்க. மத்திய காலத்தில் பயணிகளின் இலவச நிலையம் மார்க்கோ போலோ. பயணிகளின் இளவரசன், மத்திய காலத்தில் பயணிகளின் இளவரசன் மார்க்கோ போலோ. சங்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய நூல் இறையனார் அகப்பொருள். அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் 1857 சென்னை, மும்பை, கொல்கத்தா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற, அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே 3லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கட்டிருப்பாங்க. 1857லிங்க. இதேமாதிரி பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி கர்நாடக போர். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க, இருந்தாலும் ஒரு ஈஸியாக ஸ்டேட்மெண்ட். மொத்தமே அந்த கர்நாடகா போர், மராத்திய போர், இது மாதிரிலாம் ஒரு 3 கேட்டகிரி தான் இங்கே இருக்குது. ஆண்டு, யாராருக்கு, எந்த உடன்படிக்கை, இந்த 3 கேட்டகிரி தான் அப்படியே படித்து வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி கர்நாடக போர் முடிவுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு 3ஆம் கர்நாடக போர், மைசூர் போர், மராட்டிய போர், அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கு. ஆனால் இது வந்து வேர்ல்டு வாராக கன்வெர்ட்டட் கர்நாடக போர். அங்கே வெளிநாட்டோட பிரதிபலிப்பு தான் இங்கே நடந்துகிட்ருக்கோம். அதனால் அது மாதிரி புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா இந்த ஈஸி தான். ஆங்கிலேய மைசூர் போர், அதாவது கர்நாடக போர், ஆங்கிலேயர் மராத்தியர் போர், ஆங்கிலேயர், இது மாதிரி அந்த கேட்டகிரி வைஸாக இருக்குங்க. இது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த 3 ஆங்கிள் தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஆத்மீய சபா வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரி, அவ்வளோதான். இதில் வந்து கொஷின் முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து டிஆர்பியோட அவங்க எப்படி கொஷின் எதிர்பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் 2-3 கொஷின் பார்க்கும்போது நீங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டடாக மாறிடுவீங்க. அப்புறம் நீங்களே வந்து அந்த கொஷின் படிக்கும் போதோ அல்லது வேறு போர்டு எக்ஸாம் பார்க்கும்போது நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்குங்க.
இது மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜிகேல ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.